வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், அதாவது ஃபாஸ்ட் எக்ஸோட செகண்ட் ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கேன். அண்ட் இந்த ட்ரெயிலரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸை காமிச்சிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம டாமோட ஃபேமிலி மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆக போதோங்கிற டவுட் வரதான் செய்யுது. டாம் அவர் பார்க்குறவங்க எல்லாருமே தன்னுடைய ஃபேமிலியில் ஒன்றா சேர்த்துக்க ட்ரை பண்ணுறாரு போல. ஸோ அந்த வகையில் இந்த ட்ரெயிலரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க அண்ட் அந்த ஸ்டோரி என்ன மாதிரி போகுதுன்னு மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸில் ஆப்வியஸ்லி நம்ம டான்டேவோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் டான்டே இந்த முறை நான் எல்லாருமே அழிச்சாவது அட்லீஸ்ட் உன்னுடைய ஃபேமிலி கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது பீஸ் பை பீஸாக உன்னுடைய ஃபேமிலியை மொத்தமாக எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது டாமால தான் டான்டேவோட அப்பா செத்தாருங்கிற மாதிரி இந்த பக்கம் டான்டே மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிட்டான். ஆனால் உண்மையிலே இந்த டான்டேவோட அப்பாவை கொண்டது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஹாப்ஸ் தான். ஆனால் அந்த உண்மை மேபி நம்ம டான்டேக்கு தெரிஞ்சிருக்காது, அவர் தனிக்கடையில் போயிருப்பாரு. ஸோ அதனால இப்போதைக்கு ஆப்வியஸ்லி அவர் நம்ம டாமோட ஃபேமிலியை எதிர்த்து நிற்கிறாரு. அண்ட் டான்டேவோட முழு குறிக்கோளும் கண்டிப்பாக இந்த டாமோட பையனை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட்டில் போன ட்ரெயிலர்லேயே அவர் ஆக்சுவலாக அவருடைய பையனை கடத்திட்டு போயிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த ட்ரெயிலரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா அவர் உருவாக்கி இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஜெட் பேக் காரு, அது கேனான் கார்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அந்த காருக்குள்ளே இந்த பையனை வச்சிருக்காரு. ஸோ அந்த காரை வச்சு எப்படியாச்சும் இந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான்சினாவே முடிவு பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது டாமோட பையன் சொல்லும்போது இந்த பக்கம் ஜான்சினா இவரோட சித்தப்பா, உறவு முறையை கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஜான்சினா ஆப்வியஸ்லி இந்த ஃபேமிலிக்குள்ளே ஒன்றா சேர்ந்துட்டாருங்கிறத அவர் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை வச்சே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த முறை நம்ம ஜான்சினா வில்லனாக வரப்போகிறதில்ல. அவர் அந்த ஃபன் பண்ணி அந்த பையன் கூட சிரிச்சு பேசுகிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் போன படத்தில் கொலவெறியோடு சுற்றிட்டு இந்த பக்கம் டப்புன்னு ஹீரோ மாதிரி மாறதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்களே அப்படி தான் அமைஞ்சிருக்கு அந்த காரணத்தினால இந்த படத்துலேயும் யாராவது ஒரு வில்லன் ஹீரோவாக மாதிரி டாமோட ஃபேமிலியில் சேர்ந்துருவாங்களோ நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிட்டத்தட்ட 50% இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் சைஃபரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் சைஃபருக்கு செம்மையாக அடி விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக டாம் என்னை பொறுத்த வரைக்கும் சைஃபர் அடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டான்டே தான் டெக்னிக்கலாக சைஃபர் அடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிற டைலாக் அவன் டெவில், அவன் ஒரு சாத்தான் மாதிரி, அவன் ஒரு பேய், அவங்ககிட்ட உன்னால் தப்பிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு டைலாக தான் அவங்க லைட்டாக அழுத்தி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த இடத்துல நம்ம சைஃபர் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற மாதிரி பாசிபிளி இந்த டான்டே போட்டு அடி பொழந்திருக்கலாம். நம்ம டான்டே கிட்டேருந்து சைஃபரை மேபி நம்ம டாமே காப்பாற்றிருக்கவும் செய்யலாம். அதனால தான் இந்த இடத்துல டான்டேவை பற்றி நம்ம டாம் கிட்ட சைஃபர் வான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஷாட்டில் நம்ம சைஃபர் அண்ட் லெட்டி ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பனி நிறைந்த இடத்துக்கு வந்து போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இந்த ஷாட்டை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த சைஃபரோட அந்த சப்மரீன் ஃபைட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை அந்த இடத்துக்கு அந்த சப்மரீனுக்குள்ளே இருந்து ஏதாவது எடுக்க வந்திருக்காங்களோன்னு நினச்சேன். பட் இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு இடம் போல. ஸோ அந்த சைஃபர் அண்ட் லெட்டி ரெண்டு பேருமே ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்க உடம்புல ஏதோ டெஸ்டிங் பண்ணும்போது ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கும், அந்த லேபில் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க போல. ஸோ யாரையோ தேடி வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சைஃபர் இந்த இடத்துல நம்ம லெட்டிக்கு உதவி செய்கிற மாதிரி தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ஒரே இடத்துல கப்பிச்சு நிற்கிறாங்க. பட் அடுத்த ஷாட்லேயே சைஃபர் அண்ட் லெட்டி சண்டை போடுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. மேபி லைக் நம்ம சைஃபர் ஆரம்பத்தில் டாமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து நம்ம லெட்டியை மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுலேருந்து லெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க கூட பிளான் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் சண்டை போட்டுட்டு ஒன்றா சேர்ந்து தப்பிக்கிற மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல சைஃபர் அண்ட் லெட்டி ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிஃபோரா ஆஃப்டரா நம்ம பொறுத்து படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஃபைனல் ஃபைட்டில் ரெண்டு பேரும் மரண பகமாக இறங்கி சண்டை போடுறாங்க. கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த சீக்வன்ஸில் வச்சு பார்க்கும்போது எப்படி நம்ம ஷா இந்த ஃபேமிலியில் உள்ளே வந்தாரோ, எப்படி ஜேக்கப்ஸ் ஜான்சனா உள்ளே வந்தாரோ, அதே மாதிரி சைஃபரும் மேபி இந்த ஃபேமிலிக்குள்ளே வரலாம். ஒவ்வொரு படத்துக்கும் டாமோட ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. மேபி யாருக்கு தெரியும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11ல் டான்டேவே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த பக்கம் டாமோட ஃபேமிலியில் ஒன்றா சேர வாய்ப்புகள் இருக்குது. யாரையுமே ஒரு முழுநிலை வில்லனாகவே வச்சிருக்க மாட்டேங்கிறாங்களே. பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. அதை தொடர்ந்து இந்த ட்ரெய்லர் முழுக்கவே கிட்டத்தட்ட அந்த வேட்டிக்கன் சிட்டி ஃபைட்டை தான் வந்து திரும்ப காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய காட்சி சீக்வன்ஸ் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டெச் அண்ட் ராம்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒரு ட்ரக்கை ஓட்டிட்டு இருக்காங்களே, அந்த ட்ரக்குக்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய பாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இஎம்பி டிவைஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு முழுநில பாம். அண்ட் இதை வச்சு வேட்டிக்கன் சிட்டியவே கம்ப்ளீட்டாக நொறுக்க போகிறாங்களா. ஸோ டான்டே எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு வேட்டிக்கன் சிட்டியை அழிக்க வந்தாருன்னு தெரியல. பட் அந்த பாமை எப்படியோ அந்த ட்ரக்லேருந்து வெளியில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் காடு, மலை, உயரமான பள்ளத்தாக்குன்னு இருக்க எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி ஃபைனலாக அது கொண்டு வந்து தண்ணியில் போட்டுறாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் முழு நீளமாக காமிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்களா, நம்ம டாம் அவருடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துல எத்தனை ஃபேமிலியை கூட்டு இருப்பாருன்னு. ஒரு பஸ்ஸை ரெண்டாக உடையுது, ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் அசால்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாம் வந்து பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடுது. அண்ட் வெடிக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாமலே போயிடுவாங்க. ஸோ டாம் அவருடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபேமிலியை கொண்டு இருப்பார் போல. பட் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் தான் நம்ம டான்டே இந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு பாமை வெடிக்க வைக்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தங்க செத்துட்டான்னு தான் நினைக்கிறார் போல. பட் டாம் அவருடைய ஃபேமிலி எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம ஷாவோட அம்மாவையுமே இந்த இடத்துல நம்ம டாம் மீட் பண்ணி பேசுகிற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். ஷா அண்ட் அவங்க தங்கச்சி ஒன்றா சேர்ந்து இந்த ஹாப்ஸ் அண்ட் ஷா படத்துலேயே அவங்க அம்மாவை ஜெயிலேருந்து வெளில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க ஃப்ரீ பேர்டை தான் சுற்றிட்டு இருக்காங்க.
ஸோ எந்த வகையில் இவங்க நம்ம டாமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் மேபி இவங்க தான் அந்த ஷா இருக்க இடத்த சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா அடுத்த சீக்வன்ஸ்லேயே நம்ம ஷாவை ஹேன் வந்து மீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல கல்லறையை தோண்டுவோமா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஷா வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆப்வியஸ்லி அவர் தான் இந்த பக்கம் ஹானை கொண்டு இருக்கணும். பட் ஹான் எப்படியோ தப்பிச்சா விழுந்திருக்காரு. எப்படா தப்பிச்சா அப்படிங்கிற டவுட் அவருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஷாவோட ஹெல்ப்பையுமே இந்த ஹேன் மட்டும் இல்லாமல் அந்த மொத்த டாமோட ஃபேமிலியுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு குட்டியான ஈஸ்டர் எக் இருக்குது. நம்ம ஷாவோட தம்பி ஒரு கார் ஓட்டிட்டு இருப்பாரு. ஐ மீன் அவர் வில்லனாக இருக்கும்போது ஒரு கார் ஓட்டிட்டு இருந்தால அந்த கார் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க. மேபி அந்த காரை திரும்ப ரிட்டர்ன் கூட்டு வந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும். அது ஒரு மாடிஃபைடு கார். அந்த காரோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அவரோட தம்பி ஏன் ரிட்டர்ன் ஆகல நம்மளுக்கு தெரியல. பட் இந்த குட்டி பிரைனை காப்பாற்றுறதுக்கு ஷா அண்ட் அவரோட தம்பி ஒன்றா தான் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. போன படத்தில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அகைன் மேபி அவருடைய தம்பி கூட இதில் ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் இந்த இடத்துல அவர் ஓட்டுற அந்த காரோட அந்த நம்பர் பிளேட் பாருங்க, ரோட் ரேஜ்னு எழுதப்பட்டிருக்கு. அண்ட் ஷா அண்ட் ஹேனை பேஸ் பண்ண ஒரு தனி ஃபைட் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம ஷாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து கொடுக்கப்படலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட மைனஸாகவும் மாறப்போகுதுன்னு நம்புறேன். பிகாஸ் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இத்தனை கேரக்டர்ஸுமே கண்டிப்பாக காட்டி ஆகணும். அவங்களுக்கும் ஸ்டோரி எழுதி ஆகணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பட் போன படத்தை ஹாப்ஸ் அண்ட் ஷால இவங்க எல்லாருமே அந்த ஹாப்ஸோட அந்த இடத்துல தான் இருக்க மாதிரி காமிச்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுவே கண்டினியூஷன் இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் வர போற அந்த காரணத்தினால ஷா அண்ட் ஹாப்ஸுக்குள்ள திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சிருச்சா. ஷாவோட தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக இந்த படத்தில் சொல்லி ஆகணும். ராக்குக்கும் விண்டிசலுக்கும் முட்டிக்கிச்சல. ஸோ அதனால அந்த ஒரு காரணத்தை வச்சே நம்ம ராக் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் X and 11 வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் அவருக்கு என்னாச்சுங்கிறத கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணுவாங்களா இல்லைன்னு பொறுத்து பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம ப்ரீ லாசனோட அந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அவங்க டெஸ்ஸுங்கிற ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. அவங்களும் நோபடி கேரக்டரும் இன்டர்லிங்காக தான் இருக்க போகிறாங்க. இந்த ஷாட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம டாம் அவர் முன்னாடி ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸை பார்த்துட்டு இருக்காரு. அதில் நம்ம டெஸ்ஸும் இருக்காங்க. பக்கத்தில் நோபடியோட கேரக்டரும் காமிக்கப்பட்டிருக்கு. கீழே இருக்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மியா அண்ட் ஜான்சனோட அந்த ஜேக்கப் கேரக்டர் ஒன்றா இருக்கும்போது காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க. பட் இந்த இடத்துல அவங்களோட இந்த பிக்சர் மட்டும் தனியாக வைக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. போன டேலரில் மியா கிட்ட தான் பிரைன் ஒன்றா இருப்பான். அண்ட் ஜான்சனா மியாவோட வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் டான்டே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரோ என்னமோ. ஸோ அந்த இடமே என்னன்னு நமக்கு தெரியல. மேபி டான்டேவோட அந்த சீக்ரெட்டான கோட்டையாக இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் டான்டே அண்ட் டாம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கூட நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ டீம் பை டீமாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் இந்த ரேஸ் நடக்கலாம். அண்ட் டான்டே ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு. ஐ மீன் எல்லாருமே லிட்டலாக ஃபிங்கர் டிப்ஸில் கொலை பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய அடியாட்கள் செத்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரி அவர் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் போல. ஸோ டேமில் எப்படி தப்பிக்க போகிறான்னு தெரியல. அண்ட் ஃபைனல் ஷாட் ஒரு டேமில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் ரெண்டு மிகப்பெரிய ட்ரக் ஒன்றா சேர்ந்து நம்ம டாமோட அந்த கார் மேலே மோதுற மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரக்கை யாரை ஓட்டினா உங்களுக்கு மண்டையில் மூளை இருக்கா இல்லையாடா? மேபி சைஃபர் இதை வந்து ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பட் உண்மையிலே இந்த ட்ரக்குள்ளே 2 பேர் உட்காந்து ஓட்டிட்டு வர மாதிரி காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் மண்டையில் மூளை இல்லைன்னு அர்த்தம். பட் நம்ம டாம் சும்மா இருப்பாரா? இந்த உலகமே ஒன்று எதிர்த்தாளுங்கிற மாதிரி ஒரே ஜம்ப்பு. ஐ மீன் அவ்வளோ பெரிய ஒரு டேமில் அழகாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. 5 நிமிஷத்தில் நம்ம டாமோட காரை கோஸ்டட் ஹெல்த் சார்ஜராக பார்த்து விட்டிங்களாடா டே. இல்லைன்னா அவர் எப்படி தப்பிக்க போகிறாருன்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே ஃபன்னாக தாங்க இருக்குது. நிறைய ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருக்க தான் செய்கிறாங்க. பட் ஸ்டோரி என்ன மாதிரி போகுதுன்னு நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த படங்களை விட இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நம்புறேன். பட் ஸ்டோரியே முக்கியம். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எக்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி மறக்காம லைக் பண்ணி தெரிவிக்காங்க. ஏன்னா உங்களை தன்னால ஒரு ஆசமான விட்டு நேம் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா